முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய நம. இப்பொழுது 16வது திவ்ய தேசமாகிய திருக்கண்ணமங்கை என்னும் சேத்திரத்தை தரிசிப்போம் வாருங்கள். இவ்வூர் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் திருவாரூருக்கு வடமேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இச்சேத்திரம் கிருஷ்ணமங்கல சேத்திரம் என்றும் லட்சுமிவனம் என்றும் அப்தாமிருத சேத்திரம் என்றும் கூறுவர். பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். மற்ற திருத்தலங்களில் இருப்பதை காட்டிலும் இப்பெருமானின் பெருவடிவம் குறிப்பிடத்தக்கது என்று கூறுவர். பெருமாள் பக்தவச்சல பெருமாள், கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம், பெரும்புறக் கடல் என்றும் பக்தர் ஆவி பெருமாள் என்றும் கூறுவர். நமது குரு அருணகிரிநாதர் அடியர் ஆவிக்குள் நின்று உலவி வரும் பெருமாளே என்று கூறுவதை காணும்போது பக்தர் ஆவி பெருமாள், பக்தர் ஆவியில் நின்று உலவி வரும் பெருமாள் கருத்து ஒத்துமை நிறைய இருப்பதை இங்கு காண்கிறோம். தாயார் அபிஷேகவல்லி தாயார், கண்ணமங்கை நாயகி என்று கூறுவர். தீர்த்தம் தரிசன புஷ்கரணி, காவிரி, விருத்த காவேரி எனும் வெட்டாறு. விமானம் உத்பலாவதக விமானம். தலவிருட்சம் அகிலமரம் பகுளம். தரிசனம் பெற்றவர்கள் வருணன், உரோமச முனிவர், பிருகுமுனிவர், 33 கோடி தேவர்கள். மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கையாழ்வார். ஆகமம் வைகானசம். பெரும்புறக் கடலை அடலேத்தினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்திலத் தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியைச் சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. பெரும்புறக் கடலை அடலேத்தினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்திலத் தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியைச் சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனென்னு காதலால் கலிகன்னி உரசெய்த வண்ண ஒண்டமிழ் 9 வல்லராயுரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ் வெய்துவர் மெய்மை சொல்லில் வெண் சங்கம் ஒன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாயில் கற்கலாம் கவியின் பொருள்தானே. பத்ம புராணத்தில் சூத்ராணிகர் தன் சிஷியர்களுக்கு இந்த சேத்திர மகிமையை விவரிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு அமிர்தம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்த போது பாரிஜாதம், காமதேனு, சந்திரன் என்று ஒவ்வொன்றாக தோன்றி கடைசியில் வெளிப்பட்டவள் திருமகள். முத்து முத்தாய் வியர்வை அரும்ப காரியத்தில் கண்ணாய் இருந்த எம்பெருமானை கண்டு காதல் கொண்டாள் தாயார். தன் விருப்பத்தை எப்படி தெரிவிப்பது? கிருஷ்ணாரண்யம் என்று எனப்படும் இந்த திருக்கண்ணமங்கைக்கு வந்தாள். தவத்தால் ஆகாதது உண்டோ? தவம் இருந்தாள். அமிர்தம் கிடைத்து அதை தேவர்களுக்கு பங்கிட்ட பின் தனது மெய்க்காவலரான விஸ்வக்சேனரை அழைத்து மூர்த்த நாள் குறித்த ஓலையை கொடுத்து அனுப்பினார் எம்பெருமான். அப்புறம் என்ன, தேவர்கள் லட்சுமி நாராயணன் கல்யாணத்தை காண கூட்டம் கூட்டமாய் திருமங்கமங்கையில் குவிந்தனர். வாணியும் கௌரியும் புஷ்கரணியின் நீரால் அலைமகளுக்கு அபிஷேகம் செய்ய ஸ்ரீதேவி அபிஷேகவல்லி என்று திருப்பெயர் கொண்டாள்.
பார்க்கடலை விட்டு வெளியே வந்த நாதன் பிரகத் பகித் சிந்துநாத் என்ற சமஸ்கிருதத்திலும் பெரும்புறக் கடல் என்று செந்தமிழிலும் வழங்கப் பெற்றார். லட்சுமி தவம் இயற்றியதால் இத்தலத்திற்கு லட்சுமி வனம் என்றும், திருமண வைபவம் கண்டதனால் கிருஷ்ண மங்கள சேத்திரம் என்றும், உத்பல விமானம், லட்சுமி வனம், ஸ்ரீமண்டபம், தர்சன புஷ்கரணி இவற்றோடு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் ஓடம்போக்கி ஆறும், வடக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் விருத்த காவேரி என்னும் வெட்டாரும் ஓடுவதால் நதிச்சிறப்பும் பெற்றது இத்தலம். தேவர்கள் நிரந்தரமாக வாசம் செய்வதால் சேத்திர பெருமையும், பக்தர்களுக்காக உயிரையே தரக்கூடிய பக்தர் ஆவிப்பெருமாள் வாசம் செய்யும் மகிமையும் கொண்ட இத்தலம் சப்தாமிருத சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. விவாகம் முடிந்ததும் அவரவர்கள் இருப்பிடம் போவதுதானே வழக்கம். ஆனால் தேவர்களோ தேவதேவியர்களோ விட்டு போக மனமில்லை. தேனீக்களாக வடிவெடுத்து ஒரு தேன்கூட்டை அமைத்துக் கொண்டு இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவிடம்தானே பிள்ளைகள் சலுகை கொண்டாடுவார்கள். தாயார் சன்னதியின் வடகிழக்கே மதிலின் சாரளத்திற்கு பக்கத்தில் அந்த தேன்கூட்டை இப்போதும் காணலாம். தேவர்கள், அந்த தேனீக்கள் தேவர்களாயிற்றே, பக்தர்களை எந்த தொந்தரவும் செய்வதில்லை. இரவு நேரத்தில் இத்தலத்தில் வாசம் செய்வதால் முக்தி கிட்டும் என்கிறது அந்த தலபுராணம். அந்தக கவி வீரராகவ முதலியார் அபிஷேகவல்லி தாயார் மீது 100 பாடல்கள் கொண்ட கண்ணமங்கை மாலை இயற்றியுள்ளார். காளமேக புலவர் கண்ணமங்கை மாயா உனது வடிவு நீல நெடு கடலோடு நீலமணி குன்றமோ என்று வர்ணிக்கிறார். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இந்த தாயாரை வேண்டி பாடியிருக்கிறார். திரு அரங்கத்து அமுதனாரும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் இத்தலத்தை போற்றியுள்ளனர். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த போது சத்தியலோகத்தை எட்டிய அவரது பாதத்தை தமது கமண்டல நீரால் பிரம்மா அபிஷேகம் செய்கிறார். அதிலிருந்து தெரித்த ஒரு துளி நீரே புஷ்கரணியாய் பெருகிற்று என்கிறது புராணம். மதுகைடபர் வேதங்களை பற்றி சொல்ல அவர்களை சம்ஹரித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்தார் ஸ்ரீஹரி. சதுர்வேதங்களையும் 4 தூண்களாக நிறுவி ஸ்ரீமண்டபத்தை அமைத்து தானும் தடாகத்தில் மேற்கில் அமர்ந்தார் சதுர்முகன். பக்தர்களிடம் வாத்சல்யம் கொண்டு உடனுக்குடன் அனுக்கிரகம் செய்வதால் பக்தவச்சலன் என்று இப்பெருமாள் அழைக்கப்படுகிறார். நாதமுனிகளின் முக்கிய சீடரான திரு கண்ணமங்கை ஆண்டான் இங்கே பிறந்தவர். அவர் ஒரு நாள் பல்லக்கில் வரும்போது தூரத்தில் கூட்டமாயிருப்பது கண்டு சுமை தூக்கிகளை விசாரித்து வரச் சொன்னார். அவர்கள் திரும்பி வந்து 2 பேர் கோயிலுக்குள் போயிருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்த நாய்கள் அவர்களின் பாதரட்சைகளுக்கு காவலாய் வெளியே நிற்கின்றன. ஒரு நாய் எதிராளியின் செருப்பை முகர, மற்ற நாய் தன் விசுவாசத்தை காட்ட அதோடு சண்டையிட்டு அதை காயப்படுத்தி விட்டது. கண்ணமங்கை ஆண்டான் யோசித்தான். நாய் எஜமானிடம் எத்தனை விசுவாசமாக இருக்கிறது. அவருடைய செருப்புக்காக அது காயங்களை கூட பொருட்படுத்தவில்லையே. என்னை படைத்த பெருமாளுக்கு நான் எந்த விதமாய் விசுவாசமாக இருக்கிறேன். இதுவரை அறிவிலியாக இருந்து விட்டேனே, இனியாவது உண்மை தொண்டனாக இருப்பேன் என்று முடிவு செய்தார். பல்லக்கை விட்டு இறங்கி தவழ்ந்தே கோயிலுக்கு சென்றார். கோயிலின் பிரகாரத்தில் புல் பூண்டுகளை செதுக்கி ஒழுங்குபடுத்தி கோயிலில் தரப்படும் பிரசாதத்தை உண்டு வாழ்ந்தாள். அவருக்கு முக்தி தரும் நாளை பெரும்புறக் கடவுள் இவ்வூர் முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் கனவில் தெரிவித்தார். மறுநாள் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம். எல்லோருக்கும் தன் கனவை பற்றி அதிசயித்தபடி கோயிலில் கூடினர். நாயாக எண்ணிய கண்ணமங்கை ஆண்டான் நாய் வடிவில் மூலஸ்தானத்துக்குள் சரேலென்று ஓடி ஜோதியாய் இறைவனோடு ஐக்கியமானார். பக்தர்களின் ஆவியாயிற்றே இப்பெருமாள். இன்றும் அந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தமிழ் வருடப்பிறப்பு அன்று திருமஞ்சனம் நடக்கும். நவராத்திரி உற்சவம் சிறப்பாக இருக்கும். பங்குனி உத்தரம், கல்யாண மகோற்சவம்,
வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பும் அற்புதமான திருவிழா நாட்கள் இத்திருக்கோயிலில். பெருமாளே, ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பி வழியட்டும், மாறி அளவாய் பொழியட்டும், மக்கள் நலமாய் வாழட்டும் ஐயா. பெருமாளே, கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெற கதியும் உனது திருஅடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி. சுவாமி, நிலையாத சமுத்திரமான சம்சாரத் துறையின்கண் மூழ்கி நெடுநாளும் உளப்புழையதாகி பெரியோர்கள் இடைக்கரவாகி நினைவால் நின் அடித்தொழில் பேணி துதியாமல் தலையான உடற்பிணி ஊறி பவனோயின் அலைப்பல வேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேரை அறுத்து உன்னை ஓதி இத்தலமீதினில் பிழைத்திடவே உந்தன் அருள்தாராய் சுவாமி. இத்தலமீதினில் பிழைத்திடவே உந்தன் அருள்தாராய் ஐயா. இரவாமல் பிறவாமல் எமையால் சத்குருவாகி பிறவாகி ஸ்திரமான பெருவாழ்வை தருவாயே சுவாமி. வச்சனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசைப்பையில் ஷடாட்சரமதாலே இகபர சௌபாக்கியம் தர அருள் புரிவாயே சுவாமி. கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத வார்த்தையும் மாறாத தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்காண அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நல்லூர் நுகர்ச்சி தொகைதரு 16 பேரையும் தந்தருளி உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ அருள் புரிவாய் சுவாமி. அடியவர் அவிக்குள் நின்று உலவி வரும் பெருமாளே, பக்தர் ஆவி பெருமாளே, சர்வஜனோ சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகமெல்லாம் நிலை பெற்றிருக்க எல்லா மக்களும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டும் பெருமாளே. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.